அன்பிற்குரியவர்களே, புனித சிலுவை யோவான் தன்னுடைய புகழ்பெற்ற தி அசெண்ட் ஆஃப் மவுண்ட் கார்மெல் என்ற புத்தகத்தில் மனித ஆன்மாவை ஒரு பறவையாகவும், மனிதர்கள் இருக்கின்ற ஆசைகளை அந்த ஆன்மாவை கட்டியிருக்கின்ற கயிர்களாகவும் சித்தரிக்கின்றார். இந்த ஆன்ம பறவையானது எப்பொழுதுமே கடவுளை நோக்கி பறக்க விரும்புகிறது, அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றது. ஆனால் பல்வேறு ஆசைகள் இந்த பறவையின் உடலில் கட்டப்பட்டிருப்பதன் காரணமாக அதனால் பறக்க முடிவதில்லை. இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கக்கூடிய யூதாஸ் பணத்திற்கு அடிமையாக இருந்த மனிதராக இருந்ததன் காரணமாக அவரது உள்ளத்தை கடவுளை நோக்கி எழுப்ப முடியவில்லை. யோவான் 12:6 யூதாஸ் பண ஆசை கொண்டவனாக இருந்தது பற்றியும், பொது பணத்திலிருந்து தனக்கென்று பணத்தை திருடக்கூடியவனாக இருந்தது பற்றியும் நாம் வாசிக்கின்றோம். பண ஆசை எவ்வாறு பல்வேறு விதமான தீமைகளுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை யூதாசினுடைய வாழ்க்கையிலேயே நாம் பார்க்கிறோம். பண ஆசையின் காரணமாக இயேசுவை அழித்தது மட்டுமல்லாமல் தன்னையும் அழித்து கொண்டான். அன்புக்குரியவர்களே, தமிழ் சமூகத்தைப் போலவே யூத சமூகமும் உணவை உறவின் அடையாளமாக பார்த்தது. எதிரிகளோடும் உறவு பிரச்சனை உள்ளவர்களோடும் நாம் எளிதில் உணவு உண்பதில்லை. இன்றைய நற்செய்தியில் இயேசு தன் சீடர்களோடு கடைசி ராவுணவை கொண்டாடுகிறார். இது ஒரு முக்கியமான நிகழ்வு என்பது இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் தெரியும். உறவின் உச்சக்கட்டமான இந்த விருந்தில் பங்கெடுத்த யூதாசினுடைய மனநிலை என்ன? இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டிக் கொடுக்க சம்மதித்ததன் மூலம் இயேசுவுக்கும் தனக்கும் உள்ள உறவை முழுமையாக முறித்து கொண்டவன் யூதாஸ். இவ்வாறு உறவை முறித்து கொண்டாலும் ஒன்றுமே அறியாதவன் போல ராவுணவில் பங்கெடுக்கின்றான். இது துரோகத்தின் வெளிப்பாடே அன்றி வேறில்லை. எதிரிகள் என்பவர்கள் வெளிப்படையாகவே தங்களது எதிர்ப்பை காட்டுகிறவர்கள். எனவே இவர்களை சமாளிப்பது ஓரளவு எளிது. துரோகிகள் என்பவர்கள் கூட இருந்தே குழிபறிப்பவர்கள். வெளிப்படையாக நம்மோடு நல்ல உறவோடு இருப்பதாக காண்பித்துக் கொண்டு அந்தரங்கத்தில் நமக்கு எதிராக செயல்படுபவர்கள் இவர்கள். இவர்களை அடையாளம் காண்பதும் சமாளிப்பதும் கொஞ்சம் கடினம்தான். இயேசுவோ இந்த துரோகத்தனத்தின் முகத்திரையை கிழித்து எறிகின்றார். இத்தகைய துரோகத்திற்கு யூதாசை தூண்டியது அவனிடமிருந்த பண ஆசையே என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பிற்குரியவர்களே, பண ஆசை உட்பட ஏனைய ஆசைகள் அதீதமாகின்ற பொழுது அவை ஒரு மனிதரை எத்தகைய தீமையையும் செய்யக்கூடிய மனிதராக மாற்றிவிடுகின்றன. இது காலப்போக்கில் பிறரையும் அழித்து அவரும் அழிவதற்கு காரணமாகிவிடுகிறது. வேட்டைக்கு செல்பவர்கள் நரியை பிடிக்க பயன்படுத்தும் யுக்தி பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். வாய் மிகவும் குறுகலாக இருக்கின்ற பானையை எடுத்து அதில் நிலக்கடலையை போட்டு காட்டில் வைத்து விடுவார்கள். பானைக்குள் இருக்கும் நிலக்கடலையை பார்க்கும் நரி வேகமாக தன் கையை விட்டு நிலக்கடலையை கை நிரம்பும் அளவுக்கு அள்ளிவிடும். இப்பொழுது நிலக்கடலையால் நிரப்பப்பட்ட கை பெரிதாக இருப்பதன் காரணமாக அதை பானையிலிருந்து வெளியே எடுப்பது இயலாததாகிவிடுகிறது. இந்த சமயத்தில் வேட்டைக்காரர்கள் நரியை பிடிக்க வருவார்கள். அவர்கள் வருவதை பார்த்தாலும் நரியானது நிலக்கடலையை போட்டுவிட்டு தப்பிக்கலாமே என்று நினைப்பதில்லை. நிலக்கடலைக்கு ஆசைப்பட்டு தன்னையே இழக்கிறது. பண ஆசையும் இது போன்றதே. பண ஆசையால் கவரப்பட்ட மனிதர் அதிலே தன்னை தொலைத்து எல்லாவித தீமைகளுக்கும் அடிமையாவதோடு தமது வாழ்வின் மாண்பையும் இழந்து விடுகின்றனர். இத்தகைய மனிதர்களுக்கான ஒரு உதாரணமாக இருப்பவனே யூதாஸ். பண ஆசை அவனை நம்பிக்கை துரோகம் செய்ய தூண்டியது. இயேசுவின் சாபத்தை பெற்றுத்தருகிறது. ஐயோ கேடு, அவன் பிறவாதிருந்தால் நலமாக இருந்திருக்கும் என்று இயேசு அவனை குறித்து சொன்னார். இறுதியாக தற்கொலைக்கும் அவனை தூண்டியது. அன்புக்குரியவர்களே, பகவத்கீதையில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பொருட்களை நினைப்பதால் பற்று உண்டாகிறது. பற்று நாளடைவில் ஆசையாக பரிணமிக்கிறது. ஆசை நிராசையாகிற பொழுது கோபமாக மாறுகிறது. கோபத்தால் மனம் மயங்குகிறது. மயக்கத்தால் நினைவு அழிகிறது. நினைவு அழிவால் புத்தி நாசமுறுகிறது. புத்தி நாசத்தால் மனிதன் அழுகிறான் என்று நாம் வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, பண ஆசை அளவுக்கு அதிகமாக நமது வாழ்வை ஆட்டி படைத்தது என்றால் அதிலிருந்து வெளியேறுவது எப்படி என்று சிந்தித்து பார்க்க இன்றைய நாளில் நாம் அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் அதீத ஆசைகள் மகிழ்ச்சிக்கான வாய்க்கால்கள் போன்று தெரிந்தாலும் உண்மையில் அவை அழிவு வீட்டிற்கான வாயிற்படிகள் என்பதை நாங்கள் உணர எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென்.